நம்ம இன்னைக்கு பேச போறது வந்து ஜல்லிக்கட்டு காளைகளும் பன்றி பசுக்களும் பேசுறோம். எனக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே நாட்டு மாடுகள் தான். ஜல்லிக்கட்டு காளைகளை இன்னைக்கு சாதாரணமா நம்ம தமிழ்நாட்டில் அழிக்கணும்னு நிறைய இதை போட்டிருக்காங்க. அதுல 4-5 வகையை வந்து தமிழ்நாட்டில் இருக்கு, நிறைய வகை வந்து இந்தியா முழுவதும் இருக்கு. 4-5 வகைனா உம்பளாச்சேரி, காங்கேயம், காராம்பசு, கிடை மாடுகள், அந்த குட்டப்பசுன்னு இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. இதனுடைய காளைகளை அழிச்சிட்டோம்னா மீண்டும் வந்து இங்க வந்து நாட்டு பசுக்களே இல்லாம போயிடும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜெர்சின்னு சொல்ற, கெச்சப்னு சொல்ற பன்றி பசுக்களினுடைய பால்கள் வந்து குறைஞ்சது 3 லட்சம் கோடி வந்து தமிழ்நாட்டில் பால் வந்து விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாலுக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு தான் அவங்க வந்து நம்ம ஜல்லிக்கட்டையே தடை போட்டாங்க. அதை மீறி நீங்க உடைச்சிருக்கீங்க. இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஏன் உடைச்சிருக்காங்கன்னா, அந்த காளை மாட்டினுடைய விந்து உற்பத்தி வந்து கட்டுப்படுத்தணும். அந்த காளை மாட்டை அழிச்சிட்டோம்னா விந்து இல்லாம போயிடும். இப்போ வந்து புதுசா வந்து ஒரு இதை பீட்டான்னு சொல்றாங்க. இது வந்து 1980ல் அமெரிக்காவில் வந்து ஒரு அமைப்பு உருவாயிருக்கு. அவங்க அங்க வந்து நாய்களை பாதுகாக்கிறேன், மிருகங்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லி தெருவில் திடுற நாயை புறா 15 நாள்ல அதை கருணை கொலை செஞ்சிடறாங்க. 15 நாள்ல கருணை கொலை செஞ்சது. இப்ப 2014ல் மட்டும் 35,000 நாய்களை கொண்டிருக்காங்க. 35,000 நாய் கொண்டதால அவங்க வந்து கருணை கொலைன்னு சொல்றாங்க. அவங்க மீண்டும் வந்து புதுசா நாய் கொடுக்கும்போது லட்சக்கணக்கான ரூபாயை வந்து போட்டு நாய் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் நாய் வளர்த்தா தான் அந்த ஊர்ல வாழ முடியுன்றதால அவங்க அப்படி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா மாட்டுகளுக்கு தீவனம் வந்து அவங்க தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க தமிழகத்துல நம்ம குடிக்கிற பால் அனைத்துமே அந்த பன்றி பசுவினுடைய பால் தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. எங்கேயோ ஒருத்தருக்கு தான் இந்த பால் போய் சேரும். இத்தனை மாடு இருந்தாலும் நிறைய எல்லாருக்கும் போய் சேராது, கொஞ்சம் தான் சேரும். அத்தனை பால்லையும் வந்து நம்ம வந்து நாட்டு மாட்டு பால் கொஞ்சம் கூட கிடைக்காதுன்னு போது அவங்க இந்த மாட்டெல்லாம் அழிச்சிட்டா மீண்டும் இன்னும் 1 லட்சம் கோடி பால் வந்து லிட்டர் வந்து அவங்க சேர்த்து விற்கலாம். அவங்களுடைய அமைப்பு இன்னும் பெருசாகிட்டே போகும். இதை ஒரு பெருமையா நினைச்சுக்கிறாங்க பீட்டா அமைப்புல சேர்ந்தவங்க பூரா. அது கிடையவே கிடையாது. அந்த பீட்டா அமைப்புல சேர்ந்தவங்களுக்கு வந்து அதனுடைய முழு கட்டமைப்பும் தெரியாம போய் சேர்ந்திருக்காங்க. ஏன்னா இது வந்து நம்ம இனத்தையே அழிக்கிறது, நம்ம இனத்தினுடைய மாட்டினுடைய வர்க்கத்தையே அந்த உருவே தெரியாம இந்த 5000 வருஷமா நம்ம ஜல்லிக்காளைகள் இருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம், வரலாறுல பார்த்திருக்கோம், சிந்து சமவெளியில பார்த்திருக்கோம். அதை எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கான ஏற்பாடு தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதுல இருந்து மீண்டு வந்தா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜெர்சி பசுனுடைய தீமைகளை வந்து நீங்க பாப்பீங்க. எனக்கு பின்னாடி இருக்கிறது வந்து பசு கிடையாது. இது எல்லாம் வெளிநாட்டு மாடுகள். இது வெளிநாட்டில இருந்து வரப்பட்டது. இது பன்றியினுடைய ஜீனும் பசுவினுடைய ஜீனும் கலந்து தயாரிக்கப்பட்ட ஒரு மிருகன்னு சொன்னாலே பன்றின்னு தான் அர்த்தம். பன்றி தான் மிருகன்னு சொல்லுவோம். அந்த பன்றியை வந்து இன்னைக்கு எல்லாரும் பால் எடுத்து சாப்பிட்றாங்க. இப்போ வந்து ஆராய்ச்சியில வந்து 16 காம்பு இருக்கிற மாடு கொண்டு வர போறாங்க. ஏன் 16 காம்பு இருக்கிற மாடு கொண்டு வர போறாங்கன்னா, பன்றிக்கு 16 காம்பு இருக்கு, அதே மாதிரி பசுவுக்கும் 16 காம்பு கொண்டு வர போறாங்க. இப்போ இதெல்லாம் போகுது. இதை சாப்பிட்டா இன்னைக்கு வராத நோய் எல்லாமே வந்திருக்கு. இந்த நோயை சொல்ல போனோம்னா தைராய்டு, புற்றுநோய், அது இல்லாம மார்பக புற்றுநோய், நீர்க்கட்டி, வயிற்றுல கர்ப்பப்பை எல்லாமே கெட்டு போயிடுது. குழந்தையே இப்ப பிறக்கிறது இல்லை. இப்ப வந்து காலையில ஒரு 11 மணி கணக்கு தான் இருக்கும். ஆனா இந்த பசுக்கள் எல்லாம் வந்து நிழலுக்கு வந்துடும். ஏன்னா இந்த வெயில் தாங்காது. வெயிலுக்கு போனா அது வந்து இளைச்சி ஆட ஆரம்பிச்சிடும். இளைக்கும் பொழுது அதுக்கு வந்து முடியாம போயிடும். அதனால அந்த இளைச்சிட்டு இருக்க மாட்டுல பால் எடுத்து கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி மனிதர்களுக்கு ஆஸ்மா நோய், இழப்பு நோய் வந்துடுது. இதால அதிக நேரம் நிக்க முடியாது. நின்றுச்சுன்னா கால் முட்டி வீங்கிரும். அந்த முட்டி வீங்கிறதால இந்த பாலை சாப்பிட்றவங்களுக்கு முட்டி வீக்கம் வந்து அது நீர்க்கட்டுன்னு சொல்றாங்க. அது வந்து தொண்டை பகுதியை பாத்தீங்கன்னா தொண்டை ஒரே இதா இருக்கும். அதனால இந்த தைராய்டு நோய் வந்துருது. இது கழுத்துக்கு மேல பின்னாடி வந்து அந்த நமக்கு திமிழ் இருக்கும் நாட்டு மாட்டுல. இதுக்கு திமிழே இருக்காது. பன்றி எப்படி நேரா இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த மாட்டுக்கு இருக்கும். அதனால இந்த பால் வந்து அதிக அளவு கெட்டதை செய்யுமே தவிர நல்லதை செய்யாது. கண்டிப்பா பால் வந்து நல்ல பால் வேணும்னா நாட்டு மாட்டு பால் சாப்பிடணும். இன்னைக்கு நாட்டு மாட்டுனா என்னன்னு கேக்குறாங்க. இன்னைக்கு ஸ்ரீரங்கம் கோயில்ல போய் பாருங்க, காலையில விஸ்வரூப தரிசனம்னு சொல்றாங்க. அந்த இடத்துல யானை, குதிரை, பசு வருது. அந்த பசுவே வந்து அது பசு கிடையாது. அதுவும் ஒரு பன்றி தான் அங்க போய் நிக்குது. அந்த நாட்டு பசு இல்லாம அந்த ஜெர்சி பசு தான் கொண்டு வந்து நிறுத்திருந்தாங்க. எனக்கு பெரிய வருத்தத்தை கொடுத்துச்சு. அந்த பசுவே அங்க இல்லாம உள்ள வந்து சாமி கும்பிடுறாங்க. இன்னைக்கு அவங்களே இது போது அவங்களுக்கே பசுனா என்னன்னு தெரியல. எல்லா கோயில்கள்லயும் இன்னைக்கு பசுவே இல்லாம பன்றியை தான் நிப்பாட்டி இருக்காங்க. எல்லா கோயில உள்ள கோசாலையில போய் பாத்தீங்கன்னா
நாட்டு மாட்டு பசுவே கிடையாது. நாட்டு மாட்டு பசு அழிஞ்சிட்டு வருது. இந்த ஜல்லிக்கட்டு விட்டாங்க. அந்த ஜல்லிக்கட்டை வந்து இன்னைக்கு நிறுத்தினாங்க. ஏன் நிறுத்தினாங்கன்னா, நாட்டு மாட்டு பசு இருந்துச்சுன்னா எல்லாருமே தமிழர்கள் வீரமா இருப்பாங்க. அந்த வீரத்தை எப்படிடா குறைக்குதுன்ட்டு அந்த காளையை பூரா நீக்குனாங்க. இந்த காளையை பூரா நீக்கும் போது இனி யார் வீட்லயும் நாட்டு மாடு இருக்காது. யாருமே வீரமாகவும் இருக்க முடியாது. அந்த எப்படி பாலை தாய்ப்பாலை புடுங்குறோமோ அதே மாதிரி பாலை புடுங்கிட்டாங்க. வெளிநாட்டு இனத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இப்போ வர வர நோய் அதிகமாகுதை தவிர நல்ல வாழ்வு யாருக்குமே கிடையாது. ஆரோக்கிய வாழ்வு வேணும்னா கண்டிப்பா நாட்டு மாட்டு பால் சாப்பிட்டாதான் ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும். எனக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே நாட்டு மாடுகள் தான். இதனுடைய நன்மைகள் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பால் சாப்பிட்டா உடல் திடகாத்தியமா இருக்கும், சக்கரை நோய் வராது, அந்த மாரடைப்புன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, மாரடைப்பு வராது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு முகம் அழகா இருக்கும். பெண்கள் அதிகமா விரும்புற அந்த முடி வந்து அதிகமா வளரும். முடி கொட்டவே கொட்டாது இந்த பால் சாப்பிட்டா. அது மட்டும் இல்லாம முட்டி வலி வராது, கண் பார்வை குறைபாடே வராது. அது இல்லாம ஊழசதைன்னு சொல்லுவாங்க, அந்த ஊழசதை போட்டிருக்காங்க, அந்த ஊழசதையெல்லாம் வராது, கரைஞ்சிரும் அந்த நாட்டு மாட்டு பால் சாப்பிட்டா. இந்த பால் சாப்பிட சாப்பிட உடல் வலுவா இருக்கும். குழந்தைங்க வந்து அழகா இருக்கும். குழந்தை பிறக்கிற குழந்தை ஊனம் இல்லாம பிறக்கும், நல்ல திடகாத்தியமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த பால் சாப்பிட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இரவு முழுவதும் அவங்களுக்கு தேவையான முழு சத்துக்களும் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. அதனாலதான் இரவு நேரத்துல பால் சாப்பிட்டு தூங்குனாங்க. அந்த பால் வந்து இந்த நாட்டு மாட்டு பால் சாப்பிட்டா தான் அந்த பலன் கிடைக்கும். அதை விட்டுட்டு சாதாரணமா இன்னைக்கு கடையில கிடைக்கிறதுலாம் அது பாலே கிடையாது. இந்த பாலை குடிச்ச நாய் கூட அந்த மாட்டு பாலை குடிக்கவே குடிக்காது. இந்த மாட்டு பால் தயிரை வச்சு சாப்பிடுங்க, உடல் உரமா இருக்கும். இந்த மாட்டினுடைய மோர் அவ்வளவு அற்புதமா இருக்கும். உங்களுக்கு வந்து சிறுநீர்ல வந்து எந்த அடைப்புமே இருக்காது, சிறுநீர் நல்லா போய்கிட்டு இருக்கும், அந்த சிறுநீரகம் பாதுகாக்கப்படும். அதனாலதான் நாட்டு மாட்டை பத்தி நம்ம பேசுறோம். நாட்டு மாடுன்னா இந்த திமிழ் இருக்கணும். திமிழ் இருக்கிற அனைத்துமே நாட்டு மாடு தான். இது இந்தியாவில் எந்த மூலையில இருந்தாலும் நாட்டு மாடு தான். அதுல வந்து எந்த தப்பும் கிடையாது. நம்ம இங்க இருக்கிறோம். இப்ப நிறைய பேர் சொல்றாங்க நாட்டு மாட்டுல 1.5 லிட்டர் பால் தானே இருக்கு. அப்படி கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 15 லிட்டர் பால் கிடைக்கும். இது வந்து கிர்ரு, சாகிவால், உங்களுக்கு தார்பார்க்கர், இங்க உம்பளாச்சேரி இருக்கு, அதோட சேர்ந்து ரதி இருக்குது, அது பாலகுரு, இது மாதிரி பல வகையில இருக்குது. மாட்டு ரகம் நம்ம வந்து ஒரு 70 வகையா இருக்கு நம்ம இந்தியாவிலேயே. அத்தனையும் நன்மை செய்யக்கூடியது. இதுல கொஞ்சம் பால் அதிகமா வேணும் தான். தெரியாதனமா என்ன சொல்றாங்க, வெளிநாட்டுல போய் வாங்கிட்டு வந்தா 25 லிட்டர் பால் கிடைக்கும்னுவாங்க. ஆனா அதே 25 லிட்டர் அதுக்கு போடுற தீவனம் இந்த மாட்டுக்கு போட்டா கிடைக்கும். ஆனா இந்த பாலை சாப்பிட்றவங்க திடகாத்தியமா இருப்பாங்க. அந்த பால் சாப்பிட்றவனுக்கு புள்ளையே பிறக்காது, இந்த பால் சாப்பிட்றவனுக்கு புள்ள பிறக்கும். இது வந்து குறைஞ்சது 25 முறை வந்து கண்டுகுட்டி போடும். 25 வருஷம் கண்டு போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த கெச்சப் ஜெர்சியோ 3 வருஷத்துக்கு மேல கிடையாது. 3 வருஷத்துக்கு மேல அது கண்டு போட்டுச்சுன்னா நீங்க தினந்தோறும் 500 ரூபாய் செலவழிச்சா பால் வந்து 300 ரூபாய்க்கு கிடைக்கும். தினந்தோறும் 200 ரூபாய் நஷ்டத்துல போகும். ஆனா இந்த மாட்டுக்கு 100 ரூபாய் செலவழிக்க மாட்டாங்க, அது 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு பால் கொடுக்கும். அந்த திமிழ் பாத்தீங்கன்னா அது வந்து அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து அதை வந்து அந்த உடம்ப காப்பாத்திருக்கும். அந்த திமிழ் இல்லைனாலே அது பண்ணி தான் பாத்தீங்கன்னா நேரா இருக்கும். பண்ணிய பாருங்க, அந்த திமிழே இருக்காது. அதே அதனுடைய விந்தெடுத்து அந்த பசுவுல செலுத்தினால அந்த கெச்சப் ஜெர்சி மாடு நேரா தான் இருக்கும். அதுக்கு ஒரு திமிழ் கூட வராது. திமிழ் வர வச்சு பார்க்க சொல்லுங்க, பார்க்கவே முடியாது. இன்னைக்கு பெல்ஜியத்துல இருந்து சென ஊசி ஒரு கோட்ரு எம்எல் வந்து 15,000 ரூபாய் சொல்றாங்களாம். 15,000 ரூபாய். நம்ம நாட்டு மாட்டினுடைய விந்த வந்து ஒரு கோட்ரு எம்எல் 15,000 ரூபாய். அப்போ இந்த மாட்டை பூரா அழிச்சு அவங்க ஊர்ல கொண்டு போய் வச்சு அதுல இருந்து விந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த நாட்டினம் வந்து காளை வந்து தன்னால இனச்சேர்க்கை சேரும். அவன் வந்து சென ஊசி அவன் தான் போடுறான். அதனால தான் அந்த இனத்தை வந்து வெறுக்கிறோம். அந்த கெச்சப் ஜெர்சிக்கு எப்படி அது சென ஊசி போட்டு இனப்பெருக்கம் செய்யறாங்களோ அதே தான் போற காலத்துல வரும். இதுல விழிப்புணர்வு வந்து எல்லாரும் பொழைச்சிக்குங்க, எல்லாரும் நாட்டு மாட்டு பால் சாப்பிட்டு எல்லாரும் நல்லா இருங்க.